குருடரான வழிகாட்டிகளே, குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். வேத பாரகரும் பரிசேயரும் சிறிய பாவங்களை செய்யாமல் தங்களை காத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெரிய பாவங்களை செய்து விடுகிறார்கள். இவர்கள் குருடரான வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். இவர்களுடைய உபதேசமும் கள்ள உபதேசமாக இருக்கிறது. இவர்களுடைய ஜீவியமும் சாட்சி இல்லாமல் இருக்கிறது. இவர்கள் குருடராகவும் இருக்கிறார்கள், பட்சபாதம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். கொசு இல்லாதபடி வடிகட்டுகிறார்கள், ஆனால் ஒட்டகத்தை விழுங்கி விடுகிறார்கள். தங்களுடைய உபதேசத்தின் பிரகாரமாக இவர்கள் கொசுவை கூட வடிகட்டி அகற்றி விடுகிறார்கள். ஜனங்களுக்கு மிகுந்த எச்சரிப்போடு பிரசங்கிக்கிறார்கள். முன்னோர்களின் பாரம்பரியங்களில் எதையும் மீறிவிடக்கூடாது என்று எச்சரித்து கூறுகிறார்கள். சிறிய சிறிய காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். கொசு இல்லாதபடி வடிகட்டி சுத்தம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய ஜீவியத்தில் சிறிய பாவமும் பிரவேசித்து விடக்கூடாது என்று உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆனால் பரிசேயர், வேதபாரகர் ஆகியோரின் ஜீவியம் அவர்கள் பிரசங்கிக்கும் உபதேசத்தின் பிரகாரமாக இல்லை. சிறிய காரியங்களை கூட தவிர்க்க வேண்டும் என்று கூறும் இவர்கள் பெரிய பெரிய பாவங்களை செய்து விடுகிறார்கள். கொசு இல்லாதபடி வடிகட்டுகிறார்கள், ஆனால் ஒட்டகத்தை கூட விழுங்கி விடுகிறார்கள். பாவம் எதுவாக இருந்தாலும் அதை வடிகட்டி அகற்றி போட வேண்டும். பாவத்தை வடிகட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒட்டகத்தை விழுங்குவது மாய்மாலம். ஒரு பூச்சி கூட நமக்குள் போய்விடக்கூடாது என்று மிகுந்த எச்சரிப்போடு வடிகட்டுகிறோம். ஆனால் சமயம் கிடைத்தால் ஒட்டகத்தையே விழுங்கி விடுகிறோம்.